கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது கிறிஸ்துமஸ் நாட்டு மட்டும் பேசுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன குறிக்குதுன்னா, இருள்னா என்னென்ன அர்த்தம்னா, நம்ம பாவம் நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. எந்த ஒரு உதவி செய்யாம இருக்கிறது கூட இருளில் இருக்கிற ஜனங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு உதவியை தேடி வரவங்க ஒரு உதவிக்காக ஏங்கி கொண்டு இருப்பாங்க, யாரா உதவி செய்வாங்களான்னு. ஆனா உங்களுடைய உதவிகள் எல்லாமே மனுஷனை நோக்கி பார்க்குது. ஆனா கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கிற இயேசுனால முடியும். அவரை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது. உங்க பிரச்சனைய மற்றவன்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா என்ன செய்வாங்க? தூற்றுவாங்க. ஆனா தேவனிடத்தை சொன்னீங்கன்னா, யாரு தூற்றுறாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அதனால இயேசுட்ட நோக்கி பாருங்க. இருளில் இருக்கிறவங்க வாழ்க்கை பிரகாசிக்கணும். இயேசுவே மெய்யான ஒளியா இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.